ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த பதிவை எதுக்காக உன்னை கேட்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஏன்னா இன்று இரவோடு இரவாகவே உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் சரி செஞ்சு நாளை விடியலை உனக்கான விடியலாக ஆக்க போகிறேன். ஆம் என் செல்லமே, எல்லா சந்தோஷமும் இனி உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. மனசளவில் நீ ரொம்ப உடஞ்சி போயிருக்கன்னு எனக்கு தெரியும். நீ என்னதான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் எல்லாரும் மறுபடியும் வந்து உனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு உனக்கு தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்றதையும் என்னால் உணர முடியுது. நீ வாழவே கூடாதுன்னு மனசு முழுக்க விஷமத்தோட உனக்கு யாராவது ஏதாவது கெடுதல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எப்போ நீ கீழே விழுகுவ, நைஸாக உனக்கு வந்து ஆறுதல் சொல்கிறது போல நடித்து உன் மேலே இறக்கப்படுறது போல பேசி நீ கஷ்டப்படுறத கண்ணார பக்கத்தில் இருந்து பார்த்து ரசிக்கலாம்னு கூட சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ யார் வம்பு வழக்குக்கும் போகாமல் யாரையும் தொந்தரவு செய்யாமல் நீ பாட்டுக்கு தனியாக உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் உன்னை நிம்மதியாக வாழ விடாமல் உன்னை பாடா படுத்துறவங்கள இப்போது நான் ஒரு கவலை பார்க்க போகிறேன் என் செல்லவே. எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கணும்னு நினைக்கிற உன்னை நிம்மதியாக வாழவிடக்கூடாதுன்னு யோசிச்சு உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துபவர்களை ஒரு தாயாக நான் இருந்து சும்மா விட்டு வைப்பேனா என்ன? இதோ இப்போதே உனக்காக நான் வந்துட்டேன். நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் யாரெல்லாம் உன்னை சங்கடப்படுத்தி கஷ்டப்படுத்தி உன் மனசை நொறுக்கி நீ வேதனைப்படுறத பார்த்து ரசிக்கிறாங்களோ அவர்கள் கண் முன்பாகவே கூடிய சீக்கிரம் உன்னை மனசார மகிழ்ச்சியோட மன நிம்மதியோட மனநிறைவான வாழ்க்கையை வாழும்படி செய்ய போகிறேன். ஏன்னா இதுதானே அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். யார் உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்பாக நீ சந்தோஷமாக சிரித்து வாழ்கிறது தான் அவர்களுக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய தண்டனை. ஆம் என் செல்லமே, உன் வாழ்க்கையின் மூலமாகவே அவர்களுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். உன் வாழ்க்கையில் இந்த வராகியம்மா இருப்பதையும் நான் உனக்காக செய்கிற நல்லதுகளையும் உன் வாழ்க்கையில் நான் படம் போட்டு காட்டுறதுக்கான நேரம் வந்துடுச்சு. நாளைக்கு விடிய காத்தாலேயே நிச்சயமாக நீ சந்தோஷப்படும்படியான நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுவும் ஒவ்வொன்றா அடுத்தடுத்து அதிர்ஷ்டமான நல்ல விஷயங்களாக நடந்து நீ ஆச்சரியத்தில் மூழ்கப் போகிறாய் என் செல்லமே. எவ்வளவு மன அழுத்தமும் மனபாரத்தோடும் இருக்கிற உனக்கு உற்சாகமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறேன். உனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையவே மிக அற்புதமானதாக மாற்றுறதுக்கான நேரம் வந்துடுச்சு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வாழக்கூடிய அளவுக்கு தைரியம் இப்போது உனக்குள்ளே வந்துடுச்சு தானே. ஏன்னா அந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டுட்ட. நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு சமாளிக்கவே முடியாமல் தட்டு தடுமாறி திணறி எல்லாத்தையுமே சமாளித்து இப்போது எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்கிற அளவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிவும் உனக்குள் வந்துடுச்சு தானே. இதோ இந்த வராகி அம்மா நாளை விடியலை உனக்கான வெளிச்சம் நிறைந்த ஒளி மிகுந்த சக்தி காலமாக மாற்ற போகிறேன். இனிமே ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் ஏற்றம் வந்துக்கிட்டே இருக்க போது, மாற்றம் வந்துக்கிட்டே இருக்க போது. தீய சக்திகளையும் கெட்டெண்ணம் கொண்ட மனிதர்களையும் உன் பக்கத்திலிருந்து விரட்டி அடித்து நல்ல சக்திகளையும் நல்லெண்ணம் கொண்ட மனிதர்களையும் உன்னை சூழ்ந்து இருக்கும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் சுற்றி இருந்த இருளெல்லாம் விலகி போய் இப்போது ஒளி நிரம்ப போகுது. நாளைக்கு விடியல்ல வரப்போகிற அந்த சூரியனின் ஒளி போலவே உன் வாழ்க்கையே மிக பிரகாசமானதாக மாறப்போகுது. அதுக்கு என்ன செய்யணுங்கிறத மட்டுமே நீ யோசி. இப்போது நீ கனவு காணும் அனைத்துமே நிஜமாக நடக்க போகுது. உன் வேலையில் நல்ல மாற்றம் வரும். உன் வருமானத்தில் நல்ல உயர்வு வரும். புது புது பொறுப்புகளும் பதவி உயர்வுகளும் உனக்கு கிடைக்கும். சிரமம் பார்க்காம கஷ்டப்பட்டு நீ செஞ்ச எல்லா வேலைகளுக்கும் உனக்கு நான் பரிசு கொடுக்க போகிறேன் என் செல்லமே. என்னெல்லாம் நடக்கணும்னு உன் மனசில் நீ எதிர்பார்த்தியோ அந்த எல்லா விருப்பங்களையும் நீ நினச்சது போலவே உனக்கு நடத்தி தரப்போகிறேன். என் மேலே பக்தியும் பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்கிற உன் வாழ்க்கையில் நாளையிலிருந்து நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும். அதை சொல்லி சந்தோஷப்படுறதுக்காக தான் இப்போது இந்த இரவு வேளையில் வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். என் மேலே நம்பிக்கை வச்சு நீ காத்திருந்தீனா இனி நீ எதற்குமே பயப்படாத அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் ஒளி மிகுந்ததாக வளர்ச்சி மிகுந்ததாக மாற்றி காட்டுவேன் என் செல்லமே. நிச்சயமாக உனக்கான நேரம் வரும், உனக்கான நல்ல காலம் வரும். அது வரைக்கும் கலங்காதன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் தானே.
இதோ நாளைய விடியல் மிக பெரும் அதிர்ஷ்டமான விடியலாக உனக்கு விடிய போகுது. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இந்த இரவு பொழுதை நீ கழித்து வந்தாலே போதும். உன்னுடைய எல்லா கவலைகளும் உன் மனசை விட்டு விலகி போய் நீ அமைதியான வாழ்க்கையை அழகாக வாழலாம் என் செல்லமே. இப்போ உன் மனசுல இருக்க கவலைகளையும் குழப்பங்களையும் நான் தெளிவுபடுத்தி உன் மனசை மகிழ்ச்சியாக மாற்றி உன்னை உற்சாகமாக வாழ வைக்க போறேன். இது எல்லாமே நாளையிலிருந்து நிச்சயமாக நடக்கும். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் முடிவு உனக்கு நன்மையாக இருக்கும்னு நான் சொன்னது போலவே இப்போது எல்லா பிரச்சனைகளையும் உனக்கு சாதகமா நீ நினைச்சது போல உனக்கு நன்மையாக மாற்ற போறேன். இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக தானே நடக்கும். நீ தப்பி தவறி கூட யாருக்கிட்டையும் பாசத்தை கெஞ்சி கேட்டோம் அல்லது பணத்துக்காக கெஞ்சி கேட்டோம் போய் நிற்கக்கூடாது. ஒருத்தர் உன்னை சொந்தமாக நினைக்கல, உறவாக நினைக்கலனா அது நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் போய் என் மேலே அன்பு காட்டுங்க, என் மேலே அக்கறையாக இருங்கன்னு நீ சொல்லக்கூடாது. அதே போல் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் உன்னை மதிக்காதவர்களிடம் போய் கொஞ்சம் காசு கடன் கொடுங்க, நான் அப்புறமா கொடுத்துட்றேன்னு தலை குனிஞ்சு கையேந்தி நிற்கக்கூடாது என் செல்லமே. அது பாசமோ பணமோ இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் நீ கையேந்தி நிற்க ஆரம்பிச்சிட்டினா உன் சுயமரியாதை அங்கேயே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீ எவ்வளவு தலைகீழாக நின்னாலும் உன் நிலைமை மாறாது. அதனால தான் பாசத்துக்காகவோ பணத்துக்காகவோ ஒருவரிடமும் கையேந்தி நிற்காத. உனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா நான் தர்றேன்னு சொல்கிறதுக்காக இப்போது இந்த பதிவை உன் கண்களில் காட்டினேன். இப்போ 2 பேர் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்குவோம். அதில் ஒருத்தர் அமைதியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு பேச தெரியாமல் அமைதியாக இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அல்லது அவங்க தான் தப்பு செஞ்சவங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு வாழ்க்கைக்கான அனுபவமும் பக்குவமும் வந்திருக்கும். கோபப்பட்டு நம்ம சண்டை போடும்போது வார்த்தைகளை விட்டுட்டோம்னா நாளைக்கு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் நேருக்கு நேராக பார்க்க முடியாது, மனசு காயப்படுமேன்றதுக்காக கூட அவங்க அமைதியாக பேசாமல் இருக்கலாம் அல்லவா? அந்த பக்குவத்தை நீயும் கற்றுக்கோ. எப்போவுமே யாராவது வம்பிழுத்தாலும் சண்டைக்கு வந்தாலும் பொறுமையாக அந்த சூழ்நிலையை நிதானமாக பக்குவமாக கையாளணுமே தவிர அவங்க சண்டை போட்டாங்க நானும் சண்டை போடுவேன், அவங்க கோபப்பட்டு கத்தி பேசுகிறாங்க நானும் கத்தி பேசுவேன்னு மற்றவங்களை போலவே நீயும் மட்டமாக நடந்து கொள்ளக்கூடாது. அதற்கு பதிலாக பொறுமையாக பக்குவமாக அந்த சூழ்நிலையை கையாண்டு விட்டு அப்புறமா எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு ஓஞ்ச பிறகு அவங்க கிட்ட பொறுமையாக அவர்களுடைய தப்பை நீ எடுத்து சொல்லணுமே தவிர அடுத்தவங்க கோபப்பட்டு கத்துனா நீயும் பதிலுக்கு கோபப்பட்டு கத்தி சண்டை போடாதே என் செல்லமே. ஏன்னா இனிமேதான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது. இப்போது நீ இந்த விஷயங்களையெல்லாம் கற்றுக்கணும். இதை கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் ஒரு அம்மாவாக எனக்கு தானே இருக்கு. உன் வாழ்க்கையில் எப்போதுமே சுயநலம் மிக்க மனிதர்களை நம்பாமல் எந்த சுயநலமும் இல்லாமல் உனக்காகவே வாழக்கூடிய இந்த வராகி அம்மாவை நம்புனினா எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் நீ ஏமாந்து போக மாட்டாய். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் செஞ்சு தருவேன். ஒரு விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக நீ ரொம்ப முயற்சி செஞ்சும் அது தோல்வி ஆயிடுச்சுன்னா அது தோல்வி கிடையாது. அடுத்த முறை நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான ஊக்கம்தான் இந்த தோல்வி நினச்சிக்கோ. ஒரு முறை முயற்சி செஞ்சவனே எல்லாரும் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிட முடியாது தானே. இந்த முறை தோல்வி அடைஞ்சினா அடுத்த முறை நிச்சயமாக வெற்றி பெறுவேன்னு நீ நம்பு. ஒரு முறை தோத்து போயிட்டா கவலைப்படவே கூடாது. ஏன்னா ஒரு முறை ஜெயிப்பது மட்டும் வெற்றி கிடையாது. ஒரு தடவை ஜெயிச்சிட்டா ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்து தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு இப்படி சில தோல்விகளை பார்த்தால்தான் அந்த தோல்வியின் அந்த பயம் உன்னை பயமுறுத்தி மறுபடியும் தோக்கவே கூடாதுன்ற வைராக்கியத்தோட தொடர்ந்து உன்னை வெற்றி பெற வைக்கும். ஒரு முறை தோத்து போன பிறகும் நீ மறுபடியும் அடியெடுத்து வைக்கிறனா அது ஒவ்வொரு முறையும் நீ வெற்றி பெற்றதற்கு சமம்தான். உனக்கான நிரந்தர வெற்றிக்கான நேரம் வந்துருச்சு. நாளையிலிருந்து நீ என்ன செஞ்சாலும் எல்லா விஷயத்திலும் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் உனக்கு கைகூடி வரப்போகுது. யாராவது உன்னை போட்டியாக நினச்சாங்க, பொறாமப்பட்டாங்கன்னா அது உன் திறமைக்கு விடுக்கப்பட்ட சவால்னு நினச்சிக்கோ. எப்போதுமே சவால்களை சந்திக்கிறதுனா உனக்கு அல்வா சாப்பிட்டது போலது தானே. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, அல்லது யாராவது உன்கிட்ட போட்டி போட்டு மல்லுக்கு நின்னாலும் சரி, அதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு இந்த சவாலில் நான் ஜெயிச்சே காட்டுவேன்னு
முழு மூச்சாக முழு முயற்சி செய். முயற்சிங்கிறது எல்லா சமயத்திலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துறாது. ஆனால் முயற்சி இல்லாமல் ஒருபோதும் சந்தோஷம் கிடைக்காது தானே. தொடர்ந்து முயற்சி செய்யும் போது மட்டும்தான் மனிதன் வாழ்க்கையில் தொடர் வெற்றிகளை பார்க்க முடியும். வெற்றி பெற ஆரம்பிச்சிட்டினா அப்புறம் என்ன, வாழ்க்கை முழுவதுமே சந்தோஷமாகத்தான் இருக்கும். ஆரம்பத்தில் சில தோல்விகளும் சங்கடங்களும் வந்தாலும் நீ தொடர்ந்து முழு மனசோட முழு மூச்சா முயற்சி செஞ்சினா உன் குறிக்கோளை எல்லாம் நிறைவேற்றி நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அழகாக வாழும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். நீ எப்போதும் யாரிடமும் வீணாக பேசுவதோ வீண் விவாதம் செய்வதோ வேண்டாம். ஏன்னா அதிகமாக பேசும்போது உன் மன அமைதியை நீ இழந்துவிடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அளவா பேசுறீனா யாருக்குமே பிரச்சனைகள் இருக்காதல்லவா. உனக்கு ஒருத்தர் தீங்கு செஞ்சாங்கன்னா அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக இந்த வராகி அம்மாவிடம் அந்த பொறுப்பை விட்டுவிடு. உனக்கு தீங்கு செஞ்சவங்களை எப்படி தண்டிக்கணும், மறுபடியும் அவங்க உன் வாழ்க்கையில் உன் வழியில் வராமல் அவங்களுக்கு எப்படி நல்ல புத்தியை கொடுக்கணுங்கிறத இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். வாய்ப்பு வரதான் செய்யும். ஆனால் அது வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருக்காம வாய்ப்பு வருவதற்கு முன்பாகவே உன்னை தயார்படுத்திக்கணும். வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு நீ யோசிச்சு அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் தானாக உன்கிட்ட வந்து சேர்ந்து அதுவே உன் வாழ்க்கையை வெற்றியானதாக மாற்றிடும். அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் எப்போது வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் வரும். ஆனால் அதற்கு முன்பாக அந்த அதிர்ஷ்டத்தையும் வாய்ப்பையும் தக்க வச்சு கொள்வதற்கு நீ தயாராக இருப்பதுதான் வெற்றியின் ரகசியம். எப்போவுமே ஏற்கனவே நல்லா படித்து முடித்தவங்க கிட்ட போய் படிப்பை கற்றுக்கிறத விட இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க பாரு, அவங்கக்கிட்ட போய் படிப்பை கற்றுக்கிட்டினா அவங்க உனக்கு சுலபமாகவும் மிக சரியாகவும் கற்றுக் கொடுப்பாங்க. வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்க வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. எல்லாரையும் கவனமாக பாரு. யார் என்ன எதை எப்படி செய்கிறாங்கன்னு கவனித்து அவங்கக்கிட்ட இருந்து வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கிட்டே நீ வாழ ஆரம்பிக்கும் போது நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் அல்லவா. ஒருத்தவங்க வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க, எப்படி நல்லது நடக்குது, என்ன செய்கிறாங்க, எப்படி கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு கவலையான வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னு பார்த்து பார்த்து வாழ்க்கையை கற்றுக்கோ. பார்ப்பதின் மூலமும் கேட்பதின் மூலமும் வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ கற்றுக்கலாம். உயிர்கள் எல்லாருமே உறங்கக்கூடிய உயிர்களாக தான் படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் யார்கிட்டையாவது கடை வாங்கினா அது வட்டிக்கு மேலே வட்டியாக உறக்கம் இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். கடன் மட்டும் வாங்காதே. உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செலவழி. இருக்கிறத வச்சு செலவு செஞ்சு இருக்கிறத வச்சு நல்லா சேர்த்து சிக்கனமாக வாழ்க்கையை வழி நடத்தும் போது நிச்சயம் நீ உயர்நிலையை அடைவாய்.